வணக்கம். நாங்கள் மரபு கவிதை எழுதலாம் வாங்கள் என்ற காணொளியினுடைய 3ஆம் பாகத்துக்கு செல்கின்றோம். இந்த நேரத்தில் எனக்கு யாப்பிலக்கணத்தை மரபு கவிதை எழுதுவதற்கான அறிவுரைகளை வழங்கிய என்னுடைய ஆசான்கள் பண்டிதர் மாச்ச அலெக்சாண்டர், கவிநாயகர் வி கண்டவனம் மற்றும் பாட்டர் சகி பாரதிதாசன் ஆகியோருக்கும் முகம் தெரியாத பல நூலாசிரியர்களுக்கும் எனது நன்றியை கூறிக்கொள்கின்றேன். நாங்கள் செய்யுளினுடைய உறுப்புகளை எடுத்து வெவ்வேறு செய்யுள் உறுப்புகளை பற்றி ஆராய்ந்து கொண்டு வந்தோம். அந்த செய்யுள் உறுப்புகளில் முதலாவதாக இருப்பது எழுத்து. எழுத்தை பற்றி எல்லாம் நாங்கள் பார்த்து விட்டோம். என்றாலும் என்னுடைய முந்தைய காணொளியில் பை ஸ்லிப் ஆஃப் வேர்ட்ஸ் நான் 147 என்பது குறிப்பதற்கு பல 247 என்று பதிவாகி இருப்பதாக நண்பர் ஒருவர் குறிப்பிட்டார். அதுக்கு அவருக்கு நன்றி. உண்மையில் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் எழுத்துக்களை 147. நான் அந்த விளக்கமாக கொடுத்திருந்தேன். குறில் எழுத்துக்கள் உயிர்குறில் 5, உயிர்மெய் குறில் 90, உயிர்நெடில் 7, உயிர்மெய் நெடில் 126, மெய் எழுத்துக்கள் 18, ஆயுதம் 1, எல்லாவற்றையும் சேர்த்தால் 247 எழுத்துக்கள். சரி, நாங்கள் இந்த செய்யுள் உறுப்புகளிலே எழுத்து மட்டுமல்ல, அசை, சீர், தலை, அடி என்று 5 விதமான செய்யுள் உறுப்புகளை பற்றி நாங்கள் ஏற்கனவே 2 காணொளிகளிலும் பார்த்துவிட்டோம். தொடை பற்றியும் நான் சற்று ஆரம்பமாக சில விடயங்களை கூறிவிட்டு நிறுத்திவிட்டேன். இன்று நாங்கள் தொடை பற்றி விரிவாக பார்த்துவிட்டு அடுத்து நாங்கள் செய்யுளியல், அதாவது வெவ்வேறு விதமான பாக்களை எவ்வாறு எழுதுவது என்ற விடயத்துக்கு வருவோம். தொடை என்று பார்க்கின்ற பொழுது நான் நினைக்கிறேன் இப்பொழுது என்னுடைய குறிப்புகளை உங்களுக்கு காட்டியவாறு சொல்லிக்கொண்டு போகும் பொழுது உங்களுக்கு இலவாக இருக்கும், சற்று விரைவாகவும் போக உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மன்னிக்கவும், திரையில் உங்களுக்கான குறிப்பை காட்டியவாறு நான் கதைத்தால் இலகுவாக இருக்கும். தொடை என்கின்ற பொழுது தொடுக்கப்படுவதே தொடை எனப்படும். அடிகளிலும் சீர்களிலும் அமையுமாறு எழுத்து முதலியவற்றால் தொடுக்கப்படுவது தொடை. செய்யுளுடைய ஓசைக்கும் இனிமைக்கும் சிறப்புக்கும் தொடை இன்றியமையாதது. தொடையற்ற பாட்டு நடையற்று போகும் என்பது பழமொழி.
இந்த தொடைகளிலே 2 வகையான தொடைகளை அடிப்படையில் குறிப்பிடுவோம். ஒன்று முதல் தொடை. முதல் தொடை என்றால் அடிகளில் வருகின்றது. வெவ்வேறு அடிகளிலே இந்த தொடை எவ்வாறு வருகிறது என்று பார்த்தால் அது முதல் தொடை. ஓரடியில் உள்ள சீர்களில் வருவது புரட்சி தொடை என்று 2 வகையாக நாங்கள் கிடைப்போம். நாங்கள் முதல் தொடை பற்றி விரிவாக பார்ப்போம். முதல் தொடை என்கின்ற பொழுது மோனை, எதுகை, முரண், இயவு, அளபடை என்ற 5 விதமான முதற் தொடைகள் இருக்கின்றன. மோனை, எதுகை, முரணியை, அளபடை எனும் இவை ஐந்தும் முதற்தொடையாமை என்பது யாப்பிலக்கண சூத்திரம். 2 அடிகளின் முதற் சீரின் முதலெழுத்து அல்லது ஓரடியில் உள்ள சீர்களின் முதலெழுத்து ஒன்றாகி வருதல் மோனை எனப்படும். 2 அடிகளை எடுத்தவென்றால் அதிலே இந்த முதல் சீரின் முதலெழுத்தும் ஓரடியில் உள்ள அந்த மோனை என்று சொல்கின்ற பொழுது 2 விதமாக வேறு. சரி, இப்ப அடிதோறும் முதலெழுத்து அல்லது அடியொன்றின் சீரின் முதலெழுத்து ஒன்றி வர தொடுக்கப்படுவது இந்த நாங்கள் முதல் தொடையிலே வருகின்ற மோனை தொடை. பிறகு ஒரு அடியிலே பல சீர்களில் வருவதை நாங்கள் சீர்மோனை என்றும் ஒன்றை அடிமோனை என்றும் குறிப்பிட்டோம். நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த அடிகளை பார்ப்போம். ஒரு பாடலிலே வருகின்ற அடியை: செந்தமிழை கற்று தெளியா மகன் ஒருவன் செந்தமிழ நாவானா தேமொழி என்ற இந்த அடியை 2 அடிகள் இருக்கிறது. முதல் அடியில் சேயில் தொடங்கிறது, 2ஆம் அடியும் சேயில் தொடங்கிறது. எனவே இங்கே அடிமோனை வந்திருப்பதை பார்க்கலாம். நாங்கள் இதற்கு பதிலாக இன்னும் ஒரு தொடரை எடுத்துக்கொள்வோம். மக்களை முன்காணா மனநடுங்கா வெய்துயிரா. இது ஒரு அடி. இந்த ஒரு அடியிலே முதலாவது சீரினுடைய முதலெழுத்தும் 3வது சீரின் உள்ள முதலெழுத்தும் ஒன்றாக உள்ளது. எனவே இது சீர்மோனை என்று குறிப்பிடுவோம். எதுகை தொடை. அடிதோறும் தொடக்கம் அல்லது அடியொன்றில் உள்ள சீரின் தொடக்கம். அடிதோறும் தொடக்கம் அல்லது அடியொன்றில் உள்ள சீரின் தொடக்கம் 2ஆம் எழுத்தினால் ஒன்று தொடுக்கப்படுவது எதுகை தொடை. கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு, புண்ணுடையர் கல்லாதவர். இதிலே எதுகை முதல் அடியிலே உள்ள 2வது எழுத்து எண், 2ஆம் அடியில் உள்ள 2வது எழுத்தும் எண் என்று வருகிறது. எனவே இங்கே எதுகை தொடை வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்தது முரண்தொடை. முரண் என்றால் மாறுபடுதல். அடிதோறும் தொடக்கம் அல்லது அடியொன்றில் உள்ள சீர்கள் ஒன்றாது மாறுபட்ட சொல்லாலோ பொருளாலோ தொடுக்கப்படுவது. எடுத்துக்காட்டாக, நன்மைக்கு தீமையை நாம் செய்தல் தகுமோ. நன்மை, தீமை என்ற முரண்பட்ட சொற்கள் இங்கே வருகின்றது. எனவே இது முரண்தொடைக்கு எடுத்துக்காட்டு. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இங்கேயும் முற்பகல் பிற்பகல் என்று வருகிறது. முன்பின் என்பது முரணாக இருக்கிறது. வெண்பட் கருங்குழலார் மேலிருந்து கீழ் நோக்கி. இது வெண்மை கருமை என்று வருவதால் இதையும் நாங்கள் முரண்தொடைக்கு எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். அடுத்ததாக இயல்பு தொடை. அடிதோறும் இறுதியாவது அல்லது சீரின் இறுதியாவது ஒன்று தொடுக்கப்படுவது. விருவாய் ஒத்தல் இயவெனப்படுமே என்று சூத்திரம் கூறுகிறது. அப்ப இந்த அடிகளிலே ஒரே விதமான இறுதி வருவது. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். கொஞ்சும் கெஞ்சும் என்று ஒரே விதமான முடிவோடு நிறைவுறுகிறது அந்த அடிகள். எனவே இங்கே இயல்பு தொடை இருப்பதை காணலாம். அளபடை தொடை என்பது ஓசைக்காக நீட்டி ஒலிக்கப்படுவது. அடிதோறும் தொடக்கம் அல்லது அடியொன்றில் உள்ள சீரின் தொடக்கம் இசைகடாமல் எழுத்தினால் அளபடுத்து தொடுக்கப்படுவது அளபடை தொடை. எனவே இங்கே நாங்கள் எடுத்துக்காட்டை பார்த்தோம். அமுதே என்று ஒரு தொடர் வரலாம். அல்லது ஓதல் வேண்டும் என்பதற்கு ஒரு ஓனாவை சேர்த்து ஓதல் வேண்டும். அது என்னும் நீட்டி அதை ஒழிப்பதற்காக இந்த அளபடை தொடையை சேர்க்கப்படுகிறது. எனவே அளபடை தொடை என்பது அதையும் நாங்கள் இங்கே பார்த்து விட்டோம்.
இந்த அடிமோனைக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு, காட்டில் வாழும் குருவிகளும் காட்டில் திரியும் விலங்குகளும் 2 அடியிலும் கா என்று துவங்குகிறது. எனவே அது அடிமோனைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இப்ப நாங்கள் இந்த மோனையிலே முதல் எழுத்து ஒன்றி வருதல் என்று நாங்கள் கூறுகின்ற பொழுது அதே எழுத்தாக வரலாம் அல்லது இன எழுத்துக்களாக வரலாம். அதை நாங்கள் இனமோனை அல்லது கிளைமோனை என்று கூறுவோம். இன எழுத்துக்கள் எவை என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் முன்பே குறிப்பிட்டிருக்கிறோம். ஆ, க்கு, அ, ஆ, ஐ, ஔ என்பன ஓரின எழுத்துக்கள். இ, ஈ, ஏ, ஏ என்பன ஓரின எழுத்துக்கள். உ, ஊ, ஓ, ஓ என்பன ஓரின எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் இன், இந்த் ஓரினம், இம், இவ் ஓரினம், இத், இச் ஓரினம். உயிர்மெய்யின எழுத்துக்கள் கா, கா, கௌ, கை, கௌ, கி, கி, கே, கே, கு, கு, கோ, கோ என்பன உயிர்மெய் இன எழுத்துக்களாக இருக்கின்றன. இன்னொரு வகையாகவும் இன எழுத்துக்களை பார்ப்பார்கள். ஆவுக்கு ஆ என்பது இன எழுத்தாக கொள்ளலாம். ஈக்கு ஈ மட்டும் இன எழுத்தாக கொள்ளலாம். ஊவுக்கு ஊ இன எழுத்தாக கொள்ளலாம். ஏக்கு ஏயும், ஐயுக்கு ஈயும், ஓக்கு ஓவும், அவுக்கு ஊவும் இன எழுத்துக்களாக கொள்ளலாம். இட் என்பதற்கு இங் என்பது இன எழுத்துக்களாக கொள்ளலாம். இச்சுக்கு இங் எழுத்துக்கள், இட்டுக்கு இன் எழுத்துக்கள், இட்டுக்கு இந்த எழுத்துக்கள், இப்புக்கு இம் எழுத்துக்கள், இட்டுக்கு இன் எழுத்து இன எழுத்துக்களாக கொண்டு வரப்படலாம். இவ்வாறு நாங்கள் மோனையை பார்த்தோம். அடுத்து நாங்கள் எதுகையை பார்க்கின்ற பொழுது எதுகைக்கு மெய்யெழுத்து வருவது அதே மெய்யெழுத்து வர வேண்டும். ஆனால் உயிர் மெய்யெழுத்து வந்திருந்தால் வேறு உயிர் மெய்யும் வரலாம். ஆனால் நெடிலுக்கு எப்பொழுதும் நெடில் ஓர் அடியிலே ஒரு சீர், முதலாவது சீர் நெடிலில் துவங்கினால் அடுத்த அடியும் நெடிலில் தொடங்க வேண்டும். குரலில் தொடங்கினால் குரலில் தொடங்க வேண்டும். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சழகும் அழகல்ல என்ற தொடரை பார்க்கின்ற பொழுது இங்கே எதுகை வந்து இஞ்ச் இஞ்சண்டு 2 அடியிலும் 2வது எழுத்து எதுகை வெற்று வந்திருக்கிறது. இன்னும் ஒரு எடுத்துக்காட்டை பார்த்தோமானால் உயிர்மெய் எழுத்தில் ஆயிடை இன்னனம் வருந்தி அன்புகூர் வேயுறல் தோழினை பிரிந்து வெஞ்சினார் மாயவங்கொடுங்கலி வயத்தனாகினான் எழுத்துப்பட இருக்கிறது. இங்கே ஜி, ஜூ, ஜ என்ற 3 எழுத்து 2ஆம் எழுத்தாக 3 அடியில் வந்திருந்தாலும் அவற்றை நாங்கள் ஒரு எதுகை இன எழுத்துக்களாக கொள்ள முடியும். இப்ப நாங்கள் முதல் தொடையை பார்த்தோம். அதாவது ஒவ்வொரு அடிகளிலே தொடை வருவதை பார்த்தோம். ஒரே அடியில் தொடைகள் வருவதைத்தான் நாங்கள் உரட்சி தொடை என்று கூறுவோம். 2 அடிகளில் மோனை எதுகை முதலியன வருதல் முதல் தொடை என்றும், ஓரடியில் உள்ள சீர்களில் மோனை முதலிய தொடைகள் வருதல் உரட்சி தொடை என்றும் சொல்லுவோம். இந்த உரட்சி தொடையை பற்றி ஆராயும் போது பொதுவாக இந்த வகைகள் பல வகையான வகைகள் அந்த அளவடி 4 சீருள்ள அடிகளுக்கே அது பொருத்தமாக இருக்கும். இங்கே நாங்கள் உரட்சி தொடைக்கு இணை, பொழிப்பு, ஒரு, கூளை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று என்று 7 விதமான உரட்சி தொடைகளை பார்க்கலாம். இதை விட மேலும் 4 தொடைகள் 4 உரட்சி தொடைகள் இருக்கின்றன. மொத்தமாக 11 உரட்சி தொடைகள் இருக்கின்றன. இந்த முதற்கூர்ண முதல் தொடையும் இந்த உரட்சி தொடையும் சேர்ந்து உரளும் போது மொத்தமாக 15 விதமாக வரலாம், 55 விதமாக வரலாம் என்றெல்லாம் கூறப்படுகிறது. ஆனால் நாங்கள் பாடலே அப்படி எல்லாம் நாங்கள் எங்களுக்கு தேவைப்படாது. ஓரளவுக்கு அடிப்படையில் அதிகமாக இந்த பொழிப்பு மோனை தான் நாங்கள் முற்று மோனை போன்றவற்றை தான் கூட பயன்படுத்துவோம். சரி, இப்ப நாங்கள் ஒவ்வொரு வகையான உரட்சி தொடையை பார்க்கின்ற பொழுது ஒரு அடியிலே முதலாவது சீரில் முதலெழுத்தும் 2வது சீரில் முதலெழுத்தும் ஒன்றாக அல்லது ஓரினமாக வந்தால் அதை நாங்கள் இணை மோனை என்று கூறுவோம்.
முதலாவது சீரில் உள்ள முதலெழுத்தும் மூன்றாம் சீரில் உள்ள முதலெழுத்தும் ஒன்றாக வந்தால் இது பொழிப்பு மோனை என்றும் இது சிறப்பான மோனை என்றும் என்று நாங்கள் கூடுதலாக பயன்படுத்துவோம். ஒரு என்ற உணர்ச்சி தொடை, அதாவது முதலாவது சீரில் உள்ள முதலெழுத்தும் நான்காம் சீரில் உள்ள முதலெழுத்தும் ஒன்றாக அல்லது ஓரினமாக வருதல். முதலாவது சீரில் உள்ள முதலெழுத்தும் இரண்டாம் சீரில் உள்ள முதலெழுத்தும் மூன்றாம் சீரில் உள்ள முதலெழுத்தும் ஒன்று அல்லது ஓரினமாக வருதலை பூளை மோனை என்று நாங்கள் கூறுவோம். அதே போல முதலாம் சீரில் உள்ள முதலெழுத்தும் மூன்றாம் சீரில் உள்ள முதலெழுத்தும் நான்காம் சீரில் உள்ள முதலெழுத்தும் ஒன்றாக அல்லது ஓரினமாக இருந்தால் அதை மேற்கதுவாய் மோனை என்று கூறுவோம். அதே போல முதலாம் சீரில் உள்ள முதலெழுத்தும் இரண்டாம் சீரில் உள்ள முதலெழுத்தும் நான்காம் சீரில் உள்ள முதலெழுத்தும் ஒன்றாக இருந்தால் அல்லது ஓரினமாக இருந்தால் அது கதுவாய் மோனை என்று நாங்கள் சொல்லுவோம். முற்று மோனை என்றால் எல்லா சீரிலும் 4 சீர்களிலும் முதலெழுத்துக்கள் ஒன்றாக அல்லது ஓரினமாக வருதல். இதை நாங்கள் முற்று மோனை என்று கூறுவோம். முற்று மோனை மிகவும் சிறப்பானது. பொழிப்பு மோனை அதுக்கு அடுத்தபடி சிறப்பாக நாங்கள் பயன்படுத்துவோம். இந்த 7 விதமான மோனைகளை தவிர இந்த 7 மோனைகளில் நாங்கள் முதல் சீர், 2ஆம் சீர், 3ஆம் சீர் என்று முன்னுக்கு இருந்து எண்ணி பார்ப்போம். ஆனால் ஏனையவற்றைக்கு நாங்கள் பின்னுக்கு இருந்து நாங்கள் சோடி சேர்த்து பார்ப்போம். கடையினை மோனை என்றால் 3ஆம் சீரும் 4ஆம் சீரினுடைய முதலெழுத்துக்கள் ஒன்றாக அல்லது ஓரினமாக வருதல். கடைக்கூடை மோனை என்றால் 2ஆம் 3ஆம் 4ஆம் சீர்கள் உள்ள முதலெழுத்துக்கள் ஒன்றாக அல்லது ஓரினமாக வருதல். இடைப்புணர் மோனை என்றால் 2ஆம் சீரும் 3ஆம் சீரும் ஒன்றாக அல்லது ஓரினமாக வருதல். பின்மோனை என்றால் 2ஆவது சீரும் 4ஆம் சீரும் ஒன்றாக அல்லது ஓரினமாக வருதல். இவ்வாறாக இந்த உணர்ச்சி தொடை, அதாவது ஓர் அடியிலே இருக்கின்ற சீர்களிலே காணப்படுகின்ற இந்த மோனைகள் இவ்வாறு பலவிதமாக இருக்கும். நாங்கள் ஒரு கவிதை எழுதுகின்ற பொழுது பொழிப்பு மோனை போட முயற்சிப்போம். பொழிப்பு மோனை போட முடியாத பொருள், அந்த பொருள் தெளிவு காரணமாக பொழிப்பு மோனை வர முடியாத நேரத்தில் வேறு விதமான மோனைகளை, அதாவது முதலாம் சீருக்கும் 3ஆம் சீருக்கும் வருவதுதான் சிறப்பாக இருக்கும். அவ்வாறு அன்றி ஏனைய இங்கே குறிக்கப்பட்ட ஏனைய மோன வகைகளை பயன்படுத்தியும் நாங்கள் பொருள் குழம்பாது எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக இந்த முதற் தொடை, புகழ்ச்சி தொடை என்ற 2 வகையான இந்த தொடைகள். முதற் தொடை என்பது வெவ்வேறு அடிகளிலே உள்ள சீர்களிலே நாங்கள் தொடைகளை பார்ப்பது. உணர்ச்சி தொடை என்பது ஓரடியில் உள்ள சீர்களுக்குள்ளே நாங்கள் பார்ப்பது. புற தொடைகளில் அந்தாதி தொடை, இரட்டை தொடை, செந்தொடை என்றும் 3 விதமான தொடைகள் இருக்கின்றன. நாங்கள் அவற்றை பார்த்து கொள்வோம். ஓர் அடியில் அந்தமாய் நிற்கும் எழுத்து, அசை, சீர் முதலியன அடுத்த அடியின் ஆதியாக வரும் வகை. ஒரு சொல்லில் துவங்கி பின்பு அந்த ஒரு சொல்லினுடைய இறுதி எழுத்து பின்பு அடுத்ததில் தொடங்கும் போது வரக்கூடிய முறையில் எழுதி கொண்டு போவோம். இரட்டை தொடை என்பது அடியின் தொடக்கத்தில் வந்த சொல்லே அடுத்த அடியிலும் வருவது. ஒரே சீர் நாங்கள் 2 அடியிலும் பயன்படுத்தி கொள்வது. செந்தொடை என்பது இந்த நாங்கள் குறிக்கப்பட்ட இந்த தொடைகள் மோனைகள் ஒன்றும் அமையாமல், ஆனால் அந்த ஓசைகளுக்கு சிறப்பான முறையில் இயல்பாக வருவது. சீரிய நடையின் பம்பட தொடுப்பது செந்தொடை என்று கூறப்படும். எடுத்துக்காட்டாக நாங்கள் பார்க்கலாம். பூத்த வேங்கை வியன்சினை ஏறி மயிலினம் அகவு நாடன் நன்னுதற் கொடிச்சி மனத்தகத்தோனே என்று நாங்கள் ஒரு தொடரை பார்த்தோமானால், இங்கே எந்த விதமான தொடை, மோனை, எதுகை எதுவுமே அவர்கள் பார்க்கவில்லை. ஆனால் இதை படிக்கின்ற பொழுது அந்த அகவலோசையை நாங்கள் காண்போம். அதிகமாக ஆசிரியப்பாவில் இந்த செந்தொடை பாட்டுக்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். பூத்தவங்கை வியன்சினை ஏறி மயிலினம் அகவு நாடன் நன்னுதற் கொடிச்சி மனத்தகத்தோனே. இங்கே எதுகை மோனை நாங்கள் பார்க்காவிட்டாலும் இயல்பாகவே அந்த அகவலோசை இந்த பாட்டு சிறப்பாக அமைந்திருக்கிறது. இதை செந்தொடைக்கு எடுத்துக்காட்டாக நாங்கள் பார்க்கலாம். எனவே நாங்கள்
இதுவரை நாங்கள் இந்த உறுப்பியல், அதாவது செய்யுள் உறுப்புகளை நாங்கள் விரிவாக பார்த்தோம். ஒரு பாட்டு எழுதுகின்ற பொழுது எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என்ற இந்த 6 விதமான செய்யுள் உறுப்புகளும் அவை எவ்வாறு வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் மரபு கவிதை பாடல்களை எழுத தொடங்க வேண்டும். அதாவது செய்யுளியலில் நாங்கள் உள்ள செய்யுள் வகைகளை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்க்க வேண்டும். செய்யுள் வகைகள் என்று கூறுகின்ற பொழுது செய்யுள் 2 விதமாக நாங்கள் அடிப்படையில் பிரிக்கலாம். பாவினம். பா என்பது இலக்கண விதிப்படி, கொடுக்கப்பட்ட இலக்கணப்படி நாங்கள் பார்ப்பது. அடுத்தது பாவினம். அந்த இலக்கணம் சற்று குறைந்த நிலையிலும் மரபு கவிதைகளாக வரையறுக்கப்பட்டு வருவது. இந்த பாவினத்திலே தாளிசை, துறை, விருத்தம் என்று 3 வகையாக, அதாவது வெண்பாவை எடுத்தால் வெண்பாவிலும் வெண்பா தாளிசை, வெண்பா விருத்தம், துறை என்று இருக்கும். அதே போல ஆசிரியப்பாவிலும் இருக்கும். எனவே நாங்கள் பாவினத்தை நாங்கள் இப்பொழுது அதற்கு போகவில்லை. முதலிலே நாங்கள் அடிப்படையில் உள்ள பா வகைகள் அடிப்படையிலே நாங்கள் ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. நாங்கள் முதலாவதாக ஆசிரியப்பாவுக்குரிய இலக்கணத்தை பார்க்கலாம். ஆசிரியப்பாவை எப்படி எழுதுவது, ஆசிரியப்பாவுக்குரிய இலக்கணம் என்ன என்று பார்ப்போம். அதில் உள்ள வகைகள் என்ன என்று பார்க்கலாம். அதன் பின்பு நாங்கள் ஏனைய பாக்களுக்கு போகலாம். எனவே முதலாவதாக நாங்கள் ஆசிரியப்பாவுக்கு செல்வோம். ஆசிரியப்பாவுக்குரிய பொது இலக்கணம் என்று பார்க்கின்ற பொழுது கனிச்சீர் தவிந்த 8 சீரும் வரும். ஆசிரியப்பாவுக்குரிய பொது இலக்கணம் என்று பார்க்கின்ற பொழுது கனிச்சீர் தவிந்த 8 சீரும் வரும். அதாவது ஆசிரியப்பாவிலே கனிச்சீர் வரக்கூடாது, ஏனைய 8 சீரும் வரலாம் என்பது ஆசிரியப்பாவுக்குரிய பொது இலக்கணம். கனிச்சீர் தவிந்த 8 சீரும் வரும். காய்ச்சீர், மாச்சீர், முளச்சீர் என்றெல்லாம் நாங்கள் பார்த்தோம். இவை எல்லாமே ஆசிரியப்பாக்கள் பெறும். ஆனால் கனிச்சீரை அங்கே பயன்படுத்துவதில்லை. நாங்கள் முன்பு பார்த்தோம் தேமாங்கனி, புளிமாங்கனி என்று கனிச்சீர், அதாவது ஈட்டச்சீர் நிறையசையாக வருவது. அவற்றை நாங்கள் ஆசிரியப்பாக்களை கொண்டு வர மாட்டோம். தலைகள் என்று பார்க்கின்ற பொழுது அங்கே நாங்கள் ஆசிரியர் தலை என்று பார்த்தோம். ஒன்றிய ஆசிரியர் தலை, ஒன்றாத ஆசிரியர் தலை எல்லாம் பார்த்தோம். அவை எல்லாமே இந்த ஆசிரியப்பாக்கள் வரும். ஆனால் வஞ்சிப்பாவுக்குரிய வஞ்சித்தலை என்ற வஞ்சித்தலை என்பது கனிச்சீரோடு தொடர்பட்டது. எனவே அது தவிர்ந்த எல்லா தலைகளும் ஆசிரியப்பாவில் வரலாம். நெடிலடியும் களிநெடிலடியும் இல்லாத ஒரு ஆசிரியப்பாவில் நாங்கள் நெடிலடியில், அதாவது அடிகள் என்று பார்க்கின்ற பொழுது 5 அடியில் எழுதலாம், அல்லது 5 அடிக்கு மேலே நாங்கள் எழுதலாம். ஏகாரத்திலே முடிவடையணும். ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவடையணும். இறுதி சீரினுடைய அந்த பாட்டினுடைய இறுதி சீரினுடைய இறுதி அடியில் இறுதி சீர் ஏகாரத்திலே முடிவடைய வேண்டும் என்பது ஆசிரியப்பாவுக்குரிய இலக்கணமாக உள்ளது. ஆசிரியப்பாவினுடைய வகைகளை பார்க்கின்ற பொழுது நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலை மண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா என்று 4 வகையான ஆசிரியப்பாக்களை நாங்கள் பார்க்கலாம். சரி, இவற்றுக்குள்ளே என்ன வேறுபாடு இருக்கிறது? நேரிசை ஆசிரியப்பா என்றால் நேரிசை ஆசிரியப்பாவில் ஈட்டேலடி, அதாவது இறுதி அடிக்கு முதலாவது அடி ஈட்டயல் அடி என்று கூறுவோம். ஈட்டடி, ஈட்டயல் அடி. இறுதி அடிக்கு முதலாவது மேலே உள்ள அடி 3 சீர்களை மட்டும் கொண்டிருக்க வேண்டும் நேரிசை ஆசிரியப்பாவில். அதை தவிர ஆசிரியப்பாவுக்குரிய பொது இலக்கணம் எல்லாமே அங்கே பொருந்தும். எனவே ஆசிரியப்பாவுக்குள்ள பொது இலக்கணம் என்று பார்க்கின்ற பொழுது கனிச்சீர் தவிந்த 8 சீரும் வரலாம், வஞ்சி தலைகள் அல்லாத 5 தலைகள் வரலாம், நடிலடி களிநடி அல்லாத, அதாவது 5 அடி அதுக்கு மேலே பொதுவாக எழுதுவோம், ஏகாரத்தில் முடியும். ஆனால் நேரிசை ஆசிரியப்பா என்றால் ஈட்டேலடி,
வந்து 3 சீர்களை கொண்ட அடியாக இருக்க வேண்டும். சரி, அப்ப நாங்கள் இப்ப நேரிசை ஆசிரியப்பாவை பார்த்தோம். இணைக்குரல் ஆசிரியப்பா என்ற வகையை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் 3 அடிகள் சிந்தடியோடு, அதாவது சில அடிகளிலே 2 சீர் அல்லது 3 சீரும் வருவதாக அமையும். ஆனால் முதல் அடியும் ஈற்றடியும் நிச்சயமாக அளவடியாக இருக்கணும். 4 சீர் இருக்கணும். முதலடியும் 4வது முதலடியும் ஈற்றடியும் 4 சீர்களை கொண்டதாக இருக்க, இடையே நாங்கள் ஈரடி கொண்ட 2 சீர் கொண்ட அடிகளும் 3 சீர் கொண்ட அடிகளும் கலந்து வரலாம் என்பது இணைக்குரல் ஆசிரியப்பாவுக்குரிய இலக்கணம். அதாவது பொது இலக்கணத்தோட இந்த இலக்கணத்தை நாங்கள் சேர்த்து பார்க்க வேண்டும். நிலைமண்டல ஆசிரியப்பா என்றால் எல்லா அடியுமே அளவடியாக இருக்கும். அந்த பாட்டிலே உள்ள முழு அடியும், எல்லா அடியும் 4 சீர் கொண்டதாக இருக்கும். அது நிலையாக நிலைமண்டல ஆசிரியப்பை நினைவுபடுத்தி வைப்பதற்கு நிலை மண்டலம் என்றால் எல்லாம் அளவடி நிலையாக இருக்கும் என்று நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். எனவே இலகுவாக நினைவுபடுத்திக் கொள்வதற்கு. இதைவிட இன்னும் ஒரு வகை இருக்கிறது, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. அதாவது ஒரு ஆசிரியப்பாவிலே நாங்கள் மேலிருந்து அந்த பாவை படித்தால் என்ன, கீழிருந்து படித்தால் என்ன, பொருள் மாறுபடாத வகையிலே இருக்க வேண்டும் என்ற வகையிலே இந்த அடிமறி மண்டில ஆசிரியப்பா இருக்கிறது. எனவே இந்த 4 ஆசிரியப்பா வகைகளையும் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இதுவரையும் படித்த அந்த செய்யுள் உறுப்புகள் பற்றிய அடிப்படையோடு இந்த விடயத்தையும் நீங்கள் சேர்த்து கொண்டீர்களானால் உங்களுக்கு அதாவது ஆசிரியப்பாக்களை எழுத நீங்கள் இப்பொழுது தொடங்கலாம். சரி, இப்போ ஆசிரியப்பாவை எழுதுவதற்கு நான் சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் உங்களுக்கு காட்டிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் அதே நேரத்தில் நான் ஏற்கனவே இந்த கூறிய இந்த செய்யுள் உறுப்புகளில் நான் போதிய அளவு பயிற்சி உங்களுக்கு தந்திருந்தேன் அசை பிரிப்பதற்கு. அதுபோல தலை கட்டுவதற்கும் போன்றவற்றுக்கு நீங்களே அதுக்கு என்ன தகுந்த பயிற்சியாக இருக்கும் என்றால், இருக்கின்ற பாடல்களை, மரபு கவிதை பாடல்களை எடுத்து ஏற்கனவே வேறு கவிஞர்கள் எழுதிய அல்லது நூல்களிலே காணப்படுகின்ற அல்லது திருக்குறள் போன்ற பழைய நூல்களிலே காணப்படுகின்ற பாக்களை எடுத்து அவைக்குள்ளே இருக்கின்ற மோனை, எதுகை போன்றவற்றை உற்று நோக்கி ஆராய்ந்து பார்த்து கொள்வது எங்களுக்கு நல்ல பயிற்சியாக இருக்கும். இந்த தலைகள் கட்டுவதற்கும் தொடைகளை அடையாளம் காண்பதற்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும். அதை நீங்கள் நேரம் கிடைக்கும் போது எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் நீங்கள் மரபு கவிதை பாடல்களை இப்பொழுது எழுத தொடங்கலாம். எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் எழுத தொடங்கலாம். இப்ப நீங்கள் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக, மன்னிக்கவும், இது சமயம் சார்ந்த பாடலை நான் எடுத்துக்காட்டாக கொள்கிறேன், அதுக்காக மன்னிக்கவும். ஆனால் வேறு பாடல்களை நான் பின்பு எடுத்து காட்டலாம். இங்கே நான் உங்களுக்கு சில ஆசிரியப்பாக்களை எடுத்து கூறப்போகின்றேன். இங்கே பாருங்கள், ஒரு நேரிசை ஆசிரியப்பா எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நேரிசை ஆசிரியப்பாவில் பல வகையான பகலும் இரவும் பாராத ஒரு நாள் என்ற ஒரு அடி இருக்கிறது. இங்க பாருங்கள்,
இந்த முதலாம் அடியையும் இரண்டாம் அடியையும் பார்க்கின்ற பொழுது பொதுவாக இந்த பாடல் எழுகின்ற பொழுது எதுகைக்கு ரெண்டு ரெண்டு அடியாக நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இப்போ ரெண்டு ரெண்டு அடியாக எதுகை வர எழுத வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் அந்த பொழிப்பு மோனை வரக்கூடியதாக பார்த்து கொள்ள வேண்டும். பகலும் இரவும் பாராத ஒரு நாள் என்கின்ற பொழுது அடுத்த அடி பகவான் நோக்கி பயணம் செய்தேன். எனவே முதல் அடியும் இரண்டாம் அடியினுடைய இரண்டாம் எழுத்தை பார்த்தீங்கள் என்றால் ஒரே எழுத்தாக க என்ற எழுத்து வந்திருக்கிறது. எனவே எதுகை பெற்று வந்திருக்கிறது. எதுகை பார்க்க வேண்டும். மோனை இப்பொழுது இங்கே நாங்கள் முதல் அடியும் இரண்டாம் அடியிலும் மோனை இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் குரிலில் தொடங்கினால் குரிலில் முடிய வேண்டும். இங்கே பாவில் ரெண்டும் தொடங்குகிறது. ஆனால் கட்டாயம் பா வர வேண்டும் என்று இல்லை. எனவே பொதுவாக எதுகையை பார்ப்போம் இரண்டு அடிக்குள். அதே நேரத்தில் குரிலில் தொடங்கினால் குரிலில் வர வேண்டும் என்று பார்ப்போம். அடுத்தது முதலாவது அடியை பார்த்தீர்களானால் பகலும் இரவும் பாராத ஒரு நாள். நம்ம முதலாவது சீரில் உள்ள முதல் எழுத்தும் மூன்றாம் சீரில் உள்ள முதல் எழுத்தும் ஒரே இனமாக பா என்று வந்திருக்கிறது. எனவே அது ஓரின எழுத்துக்களாக இருப்பதால் இங்கே பொழிப்பு மோனை வந்திருக்கிறது. எனவே நாங்கள் பகலும் இரவும் பாராத ஒரு நாள் பகவான் நோக்கி பயணம் செய்தேன் என்று இரண்டு அடியை நாங்கள் எழுதுகின்றோம். ஆசிரியர் பாக்கு இங்கே எதுகை சரியாக இருக்கிறது. ரெண்டு அடியிலும் இரண்டாவது அடியில் பகவான் நோக்கி பயணம் செய்தேன் பா என்று முதலாம் சீரின் முதலெழுத்தும் இரண்டாம் சீரின் முதலெழுத்தும் ஒன்றாக வந்திருப்பதால் அங்கே பொழிப்பு மோனை வந்திருக்கின்றது. மூன்றாவது அடியையும் நான்காம் அடியையும் பார்த்தீர்களானால் அகமே என்று வருகிறது. நான்காம் அடி பகவான் அங்கே எதுகை கா வந்திருக்கிறது. ஒரு அடியினுடைய முதல் சீரினுடைய இரண்டாம் எழுத்தும் அடுத்த அடியினுடைய முதற்சியினுடைய இரண்டாம் எழுத்தும் ஒன்றி வந்தால் அதே எதுகை பெற்றிருப்பது. இது ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி ஓர் எதுகை வரத்தக்கதாக நாங்கள் பாடல்களை எழுத வேண்டும். அதே நேரத்தில் ஒவ்வொரு அடியிலும் பொழிப்பு மோனை வரத்தக்கதாக எழுத வேண்டும். பகலும் இரவும் பாராத ஒரு நாள் பகவான் நோக்கி பயணம் செய்தேன். அகமே விரிய புறமும் கூம்ப பகவானிடமாய் பிரிந்தா வனமா. சில நேரங்களில் பொருள் காரணமாக இந்த மோனை பொழிப்பு மோனை பெற முடியாத இடங்கள் கூட இருக்கலாம். மூன்றாம் அடியில் அகமே என்று தொடங்கி இருந்தாலும் அங்கே மூன்றாவது சீரிலே புறமும் என்று வந்திருக்கிறது. ஆனால் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அதாவது சிறுபான்மையாக மோனைகள் வராத இடங்களும் காணப்படலாம். நான்காம் அடியை பார்க்கின்ற பொழுது முதல் அடியினுடைய முதற் சீர் பாவில் தொடங்கி பிருந்தா என்று வருகிறது மூன்றாவது சீர். எனவே அதை மோனை வந்திருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறாக நீங்கள் ஒரு பாடலை ஒரு நேரிசை ஆசிரியப்பாவை எழுதி கொண்டு போகலாம். அதே நேரத்தில் நாங்கள் இங்கே இருக்கின்ற தலைகளை இங்கே எந்த ஒரு சீரும் ஆசிரியப்பாவில் நீங்கள் பாருங்கள் கடைசி அடியை பார்த்தீர்களானால் நிஜமே என்று ஏகாரத்திலே முடிந்திருக்கிறது. அதே நேரத்தில் நேரிசை ஆசிரியப்பா என்ற காரணத்தால் ஈற்றல் அடி 3 சீர் கொண்டதாக அமைந்திருக்கிறது. எனவே நேரிசை ஆசிரியப்பாவில் கூறப்பட்ட இலக்கணங்கள் வந்திருக்கிறது. இப்பொழுது நாங்கள் அங்கே உள்ள சீர்களை மேலும் உற்று நோக்கலாம். அதாவது எங்களுடைய ஆசிரியப்பாக்களில் சிறுபான்மையாக காய்ச்சீர் வரலாம். ஆனால் அதிகமான அளவு காய்ச்சீர் வராது பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் கனிச்சீர் அறவே வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு வாய்ப்பாடுகள் தெரியும், காய்ச்சீர் கனிச்சீர் எல்லாம். எனவே காய்ச்சீரை சிறுபான்மையாகவும் கனிச்சீர் வராமலும் இந்த ஆசிரியப்பாக்களில் வர வேண்டும். இங்கே பகலும் இரவும் பாராத ஒரு நாள் என்ற ஒரு அடியை எடுத்துக்கொள்வோம். எவ்வாறாக தலைகள் வந்திருக்கின்ற நாங்கள் பார்க்கலாம். பகலும் என்பதை நாங்கள் அசைபிடித்து பார்த்தால் நிறை நேர் என்று வருகிறது. அதைத் தொடர்ந்து நிறை நேர் என்று வருகிறது. இரவும் நிறை நேர். எனவே நேர் வந்து நிறை வருகிறது. எனவே இது ஒன்றாக ஆசிரியர் தலையாக வந்திருக்கிறது. அதே போல இரவும் நேர் வந்திருக்கிறது. அங்கு அடுத்தது நேர் வருகிறது. நேரும் நேரும் வந்திருக்கிறது.
எனவே இங்கே வந்து ஆஹ் முதலாவதிலே வந்து ஆஹ் விளம் மா என்று வருகிறது, அடுத்ததிலே விளம் மா என்று வருகிறது, அடுத்தது தேமா என்று வருகிறது. இவ்வாறெல்லாம் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த தலைகள் வந்து ஆசிரியப்பாவில் கனித்தலை வஞ்சி தலை வராது பார்த்து கொண்டோமானால் சரி, ஏனைய தலைகள் எல்லாம் வரலாம். எனவே நாங்கள் ஆசிரியப்பாக்கள் எழுதுகின்ற பொழுது கனிச்சீரை காய்ச்சீரை சிறுபான்மையாக வைத்துக்கொண்டு வஞ்சி தலைகள் வராமல் எவ்வாறாயினும் நீங்கள் எழுதி கொண்டு போகலாம். எனவே இலகுவாக ஆசிரியப்பாக்களை நீங்கள் எழுதலாம். எனவே நான் இங்கே ஒரு ஆசிரியப்பாவை, நேரிசை ஆசிரியப்பாவை உங்களுக்கு எடுத்துக்காட்டாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறினேன், அதாவது ஆசிரியப்பாக்களிலே இருக்கின்ற ஒரு வகையாக இங்கே இன்னும் ஒரு ஆசிரியப்பாவை நாங்கள் பார்க்கலாம். நேரிசை ஆசிரியப்பா. பக்தரை நோக்கி பரிபுறும் பாபா, சக்தியும் சிவமும் சார்ந்த ரூபா என்று வருகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஈட்டேல் அடி 3 சீர்களை கொண்டிருக்கிறது. இறுதி அடியிலே ஈட்டுச்சீர் வந்து ஏகாரத்தை முடிகிறது. எதுகை ஒவ்வொரு ஈரடிக்கும் வந்திருக்கின்றது. மோனைகள் வந்திருக்கின்றன. எனவே தலைகளை பார்க்கின்ற பொழுது இங்கே நிச்சயமாக கனிச்சீர் எதுவும் இல்லை. எந்த சொல்லி எடுத்து பார்த்தாலும் கனிச்சீர் ஒவ்வொரு சொல்ல நீங்கள் பார்க்கலாம். பார்த்தால் கனிச்சீர் அங்கே இல்லை. எனவே அங்கே வஞ்சி தலை வருவதற்கு இடமில்லை. ஏனைய தலைகள் வருவதை பற்றி எங்களுக்கு ஆசிரியப்பாவை பொறுத்தளவில் வரலாம். எனவே வேறு எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் நாங்கள் நேரிசை ஆசிரியப்பாக்களை இவ்வாறு எழுதி கொண்டு போகலாம். நேரிசை ஆசிரியப்பாவில் இருக்கின்ற ஏனைய வகைகளுக்கு எடுத்துக்காட்டுக்கள் இங்கே இருக்கிறதா என்று பார்ப்போம். இல்லாவிட்டால் நாங்கள் பின்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் இலக்கணப்படி நீங்களாகவே அதை புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது வேறு விதமான ஆசிரியப்பாக்கள் இங்கே இருக்கிறதா என்று பார்க்கின்றேன். இந்த நூலகம்.com என்னுடைய இந்த நூல் இருக்கின்றது. இந்த மரபு கவிதை நூல். அங்கே போய் நீங்கள் வெவ்வேறு விதமான பாக்களை பார்க்கலாம். இப்பொழுது நிலமண்டல ஆசிரியப்பாவுக்கு இங்கே ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிறது. சத்திய சாயி தரணியில் வந்தே என்ற அந்த நிலமண்டல பார்த்தீர்களானால் வேறு வித்தியாசம் இல்லை. ஆனால் எல்லா அடிகளும் 4 சீர்களை கொண்டதாக இருக்கின்றது. எதுகை வருகிறது, மோனை வருகிறது, அங்கே கனிச்சீர் இல்லை, வஞ்சித்தலை இல்லை, காய்ச்சீர் மிகவும் சிறுபான்மையாக
சில இடங்கள் இருக்கலாம், ஆனால் அநேகமாக இல்லை என்று நினைக்கின்றேன். எனவே இது ஆனால் எல்லா அடியும் நிலையாக, அதாவது அளவடியாக 4 சீர் கொண்டதாக அமைந்தால் அது நிலமண்டல ஆசிரியப்பா. எனவே நிலமண்டல ஆசிரியப்பாவுக்கு இந்த எடுத்துக்காட்டை நீங்கள் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல நூலகம்.com-இல் சென்று என்னுடைய நூலை நீங்கள் அங்கே தரவிறக்கம் செய்து நீங்கள் ஒவ்வொரு விதமான பாடல்களுக்கு எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். இன்னும் ஒரு நிலை மண்டல ஆசிரியப்பா, அருமை தந்தையர் அரிய சேவியர் தர்மம் செய்வதில் தலைமையர் வல்லவர் என்று ஒரு கவிதை அங்கே இருக்கிறது. நிலை மண்டல ஆசிரியப்பா எல்லா அடிகளும் ஒரே விதமாக வருகிறது. எனவே ஒரு பாடல் நான் பார்த்தேன், காணவில்லை. அடிமறி மண்டல ஆசிரியப்பாவுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு இருக்க நினைக்கிறேன் தொடக்கத்திலேயே வருது நினைக்கிறேன், பார்க்கலாம். இங்கேயும் ஒரு ஆசிரியப்பா இருக்கிறது. நேரிசை ஆசிரியப்பா. கணபதி கடவுளே கருணை செய்வீர், வணங்கிட வளமுடன் வரங்கள் தருவீர், குணங்களை நலமாய் கொடுத்து கொள்வீர், வணங்கிடும் போதில் வந்து செல்வீர், கணங்கள் தோறும் காட்சி கொடுப்பீர். பார்க்கலாம் நீங்கள் ஈட்டி அயலடியை கணமுக கடவுள் கருணையை என்று 3 சீர்களிலே வந்திருக்கிறது. சாமி அடிமறை மண்டில ஆசிரியப்பாவுக்கும் ஒரு இடத்தை காட்டியிருக்கிறது. ஒரு போற்றி வாழ்த்தி பாடுகின்ற பொழுது சச்சிய சாய்நாதனை போற்றி பக்தி புரிவாள் வரமனை போற்றி என்ற ஒரு பாடல். இங்கே நாங்கள் மேலே இருந்து படித்தால் என்ன, கீழே இருந்து படித்தால் என்ன, பொருள் மாறுபடாது. எனவே அதே நேரத்தில் எல்லாம் 4 சீர்களை கொண்டதாக இருக்கும். எனவே இதை நாங்கள் அடிமறை மண்டில ஆசிரியப்பா என்று நாங்கள் பார்க்கலாம். இணைக்குரல் ஆசிரியப்பாவுக்கு இங்கே ஒரு எடுத்துக்காட்டையும் காணவில்லை, ஆனால் நான் நிச்சயமாக நீங்கள் தேடி பார்க்கலாம், அல்லது நான் அவற்றில் இன்னொரு பொழுதில் எடுத்துக்காட்டுகளை கொண்டு வரலாம். எனவே நான் இப்பொழுது என்னுடைய ஷேரிங்கை பார்க்கிறேன். இவ்வாறாக நாங்கள் ஆசிரியப்பா என்ற அந்த மரபு கவிதை வடிவத்தை நீங்கள் கவிதைகள் என்ற வடிவத்தில் நீங்கள் கவிதைகளை இப்பொழுது தாராளமாக எழுதலாம். மரபு கவிதைகள் எழுதுவதற்கு வேண்டிய அந்த செய்யுள் உறுப்புகள் பற்றிய அடிப்படையான விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் விரிவாக பார்த்து அதன் பின்பு இன்று ஆசிரியப்பா என்ற வகைக்குரிய இலக்கணங்களையும் நான் இங்கே கூறியிருக்கிறேன். எனவே ஆசிரியப்பாவுகளை நீங்கள் எழுதிக் கொள்வதற்கு எந்த விதமான சிக்கலும் உங்களுக்கு இருக்காது. எனவே என்னுடைய 3 காணொளிகளை நீங்கள் பார்த்தீர்களானால் அதை நீங்கள் திரும்ப திரும்ப கூட கேட்கலாம். பார்த்தீர்களானால் மரபு கவிதை எழுதுவதற்குரிய யாப்பிலக்கணத்துக்குரிய அடிப்படையான செய்யுள் உறுப்புகள் பற்றி கூறி அத்தோடு செய்யுளிகளிலே, அதாவது செய்யுள் வகைகளிலே ஆசிரியப்பா என்ற வகைக்குரிய இலக்கணங்களையும் அவற்றுக்குரிய ஒவ்வொரு வகையான ஆசிரியப்பாக்களையும் சில எடுத்துக்காட்டுகளோடு பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் இந்த அறிவை நீங்கள் மேலும் விரிவுபடுத்துவதற்கு நீங்கள் தாராளமாக மரபு கவிதை சார்ந்த நூல்களை பார்க்கலாம். மரபு கவிதைகளை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு வகையான
ஏனைய கவிஞர்களின் வகைகளை எடுத்து பார்க்கலாம். அங்கே எவ்வாறு தலை எவ்வாறு அசை பிரிக்கப்படுகிறது, எவ்வாறு தலைகள் பார்க்கப்படுகிறது, எவ்வாறு தொடை மோனைகள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் பொதுவாக எழுதத் தொடங்குகின்ற பொழுது இந்த எதுகை மோனை என்பவற்றை நாங்கள் கவனம் கொடுத்து எழுதி கொண்டு வந்தாலும் நீங்கள் ஏற்கனவே எழுதப்பட்ட சில கவிதைகளை பார்க்கின்ற பொழுது சில வேளைகளில் பொருள் குன்றாமல் இருப்பதற்காக மோனைகள் வர வேண்டிய இடத்தில் அந்த வராமல் அந்த மோனை இன்னொரு இடத்தில் இன்னொரு வகையான மோனையாக பயன்படுத்தப்பட்டோ அல்லது மோனை வராமல் கூட சில நேரங்களில் கவிதைகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எழுதுகின்ற பொழுது நாங்கள் தொடங்குகின்ற பொழுது எங்களால் முடிந்த அளவு இந்த இலக்கணப்படி வரத்தக்கதாக எழுதுகின்ற பொழுது எங்களுக்கு நன்றாக இருக்கும். எனவே நான் நினைக்கிறேன் மரபு கவிதை எழுதலாம் வாருங்கள் என்ற இந்த 3 காணொளியையும் பார்த்தால் நீங்கள் அடிப்படை மரபு கவிதைக்கு தேவையான அடிப்படை விடயங்களை நன்கு விளங்கிக் கொண்டு அத்தோடு ஆசிரியர் வாழுவதற்கான ஆசிரியருக்கான இலக்கணம் அது எழுதுவதற்கான எவ்வாறு எழுதலாம் என்பதை பற்றி உங்களுக்கு போதிய அளவு அறிவு ஏற்படும். மேலும் நீங்கள் பல நூலாசிரியர்களுடைய நூல்களையும் யாப்பிலங்காரம் போன்ற யாப்பிலக்கண நூல்களையும் படித்து மேலும் உங்கள் அறிவை விருத்தி செய்யலாம். மேலும் அடுத்த காணொளியில் நாங்கள் ஏனைய பாடல் வகைகளை பற்றியும் அவற்றுக்குரிய இலக்கணங்களை பற்றியும் ஆராயலாம். கூடிய எடுத்துக்காட்டுகளை கூட நாங்கள் எடுத்து கவனிக்கலாம். இதுவரையும் இந்த 3 காணொளிகளையும் கேட்டு பயனடைந்த அல்ல பயனடைய இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நீங்கள் மரபு கவிஞர்களாக வருவதற்கு என்னுடைய முன்கூட்டிய பாராட்டுக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் தெரிந்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த காணொளிகளை நான் பதிவிட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.